ஸ்கின்னு ட்ரை ஆகி ரஃப் ஆகி இச்சிங்லாம் வந்து ரேஷஸ் ஆன பிறகு உங்கள் ஸ்கின்னை டெம்பரரியாக அதுக்கு க்ரீம் போட்டு அதுக்கு சொல்யூஷன் எடுப்பீங்களா, இல்லை அதுக்கான ரூட் காசை சரி பண்ணி பர்மனெண்ட்டாக அந்த பிரச்சனை சால்வ் பண்ண ட்ரை பண்ணிக்கலாம்? அப்படி பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட்டாக அந்த ரூட் காசில் போய் சரி பண்ணுறதா சரியான முறையும் கூட. 100 days 100 சக்ஸஸ் ஸ்டோரி. இன்னைக்கு டே 2. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் சக்திவேல் ஃப்ரம் Aquapure Plus. Basically, we are alkaline-based RO water purifier, customized water softener manufacturer, past 27 years. With the help of 185,000 happy customers all around Tamil Nadu, Karnataka, Kerala. Friends, இப்போ நீங்க இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒன் ஆஃப் அவர் ப்ரீமியம் கஸ்டமர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காரு. அவருக்கு என்ன பிரச்சனைனா, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ரொம்ப பே பண்ணி பெரிய லெவலில் காசு செலவு பண்ணி அப்பார்ட்மெண்ட் உள்ளே போயிட்டாரு. ஆனால் அப்பார்ட்மெண்ட்டில் உள்ளே போன பிறகு அசியூம் பண்ணியிருக்காரு அவருக்கு கிடைக்கிற வாட்ரு ட்ரீட்டட் வாட்ரு. பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் ட்ரீட்டட் வாட்டர் தான் கொடுப்பாங்க. அப்படி தான் இவரும் அசியூம் பண்ணி அந்த வாட்டரை கன்சியூம் பண்ணி பார்த்ததில் அவங்க வீட்டில் அவங்களோட பேபிக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கின் ரேஷஸ், ஸ்கின் இச்சிங்கில் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்து அவங்க குழந்தையோட பிரச்சனை. ரெண்டாவது, அந்த அவருடைய ஒய்ஃபுக்கு பார்த்தீங்கன்னா மேடம் வந்து அவங்க ரொம்ப சாஃப்ட் ஸ்கின் தான், ரொம்ப ரஃப் ஆயிருக்கு. ரொம்ப ரஃப் ஆகிட்டு நிறைய க்ரீம் போடுற சூழ்நிலை வந்திருக்கு. ஸ்கின் வந்து பிளாக்காக மாற அளவுக்கு வந்திருக்கு. இந்த ரஃப் ஸ்கின் வந்து அது இந்த ஸ்கின் ரஃப்பாக மாறி பிளாக்காக மாற அளவுக்கு வந்திருக்கு. தென் அவர் உடனே நமக்கு கால் சென்டரில் தொடர்பு கொண்டார். நம்ம டீம் போயிட்டு அந்த வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்கனவே கொடுக்குற வாட்டர் எடுத்து திரும்ப வாட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னென்னா, ஏற்கனவே ட்ரீட்டட் வாட்டராக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொடுக்குற அந்த வாட்டரில் ஹார்ட்னஸ் அதிகமாக இருக்குது. அஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்டு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்கிற மாதிரி 100க்குள்ளே இருக்க வேண்டிய டோட்டல் ஹார்ட்னஸ் இங்கே வந்து 250, 350க்கு மேலே இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டில் ட்ரீட்டட் வாட்டர் தான், பட் அவுட்புட் வாட்டரே 250, 350க்கு மேலே இருக்கிறதால இந்த காரணத்தால் தான் அவங்களுக்கு ஸ்கின் ரஃப்பாக வருது, ரேஷஸ் வருது. அந்த குழந்தைக்கு ஸ்கின் வந்து பிளாக்காக மாற்றுக்கு இது மொத்த காரணமே அவங்க மைண்டில் அசியூம் பண்ணி வச்சிருக்கிற ட்ரீட்டட் வாட்டர் தான் சாஃப்ட்வேர் நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த வாட்டர் உள்ள இங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா, அந்த அப்பார்ட்மெண்ட்டில் அந்த வாட்டர் இருக்கு இல்லையா, மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணும்போது அவங்களால அவ்வளோ பர்ஃபெக்டாக சாஃப்ட் வாட்டர் கொடுக்க முடியாது. இவருக்கு நாங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுத்தோம். பொதுவாக அப்பார்ட்மெண்ட்டில் இருக்குங்க வேறு வழியே இல்லாமல் அந்த தண்ணி தான் யூஸ் பண்ணுற சூழ்நிலை இருக்கும். பட் இந்த கஸ்டமருக்கு, இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற இந்த கஸ்டமருக்கு அவருடைய ஃப்ளாட்டுக்கு மட்டும், இப்போ இந்த வீடியோவில் இருக்குங்களா மினி சாஃப்ட்வேர், அவருடைய ஃப்ளாட்டுக்கு மட்டும் அவருடைய ஃப்ளாட்டில் அவருடைய பாத்ரூமில் பாயிண்ட் ஆஃப் என்ட்ரியில் இல்லை பாத்ரூம்குள்ளே இந்த மினி சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ என்னாச்சு, 250 இருக்கிற ஹார்ட்னஸ் லெஸ் தென் 510க்குள்ளே வந்து போச்சு. இட்ஸ் லைக் லுக் லைக் ரெயின் வாட்டர் மாதிரி, வெரி சாஃப்ட் வாட்டர். அக்வாஃபைன் கின்லேயே ஒரு கேன் வாட்டர் வாங்கி குளிச்சிங்கன்னா என்ன மாதிரி ஃபீல் இருக்கும், அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இதோட ரிசல்ட்டு அந்த கஸ்டமருக்கு வித்தின் 2 to 3 டேஸில் அவருக்கு அந்த ஸ்கின் இச்சிங், ரேஷஸ், ட்ரை ஸ்கின் ரஃப்பாக இருக்குது, இந்த எந்த பிரச்சனையும் இல்லை, அவருக்கு ஃபுல்லாக சால்வ் ஆச்சு. கஸ்டமர் இஸ் வெரி ஹாப்பி. ஸோ கம்மிங் டு கன்க்ளூஷன், உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்து உங்களுக்கு வாட்டரை அங்கே கொடுக்குற வாட்டர் எகைன் ஹார்டாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா முதல் ஸ்டெப்பு இங்கே கீழே இருக்க நம்பர் எடுத்து வாட்டரை டெஸ்ட் பண்ணுங்கள். அப்படி எகைன் வாட்டர் ஹார்டாக இருந்ததுன்னா நீங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே இருந்தாலும் பரவாயில்ல, உங்கள் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக இந்த மாதிரி மாற்றி தரப்படும். இப்போது நீங்கள் ஓரளவுக்கு மினி சாஃப்ட்வேர் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கும்போது மினி சாஃப்ட்வேர் எப்படி என்ன மாதிரி நமக்கு சப்போர்ட் பண்ணு பார்த்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன் மோர் விஷயம், ஹார்ட் வாட்டர்னா என்ன, ஹார்ட் வாட்டரில் இந்த வாட்டர் சாஃப்ட்வேர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்ற விஷயத்த இந்த வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். ஹார்டு வாட்டர்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஹார்டு வாட்டர்னா பூமிக்கு அடியில் பல்வேறுபட்ட லேயர் மணல், ஜல்லி, பாறை இது வழியாக தண்ணி வந்து ட்ராவல் ஆகி நமக்கு கிடைக்குது. அதை போர் மூலியமாவோ இல்லை வெல் மூலியமாவோ நமக்கு கிடைக்குது. அப்படி கிடைக்கிற தண்ணியில் மொத்தமாக 24 வகையான மினரல்ஸ் இருக்குது. அதாவது கால்சியம், மெக்னீசியம், சோடியம், அயன், ஃபெரஸ், குளோரைடு, ஃப்ளோரைடு, இந்த மாதிரி 24 வகையான மினரல்ஸ் இருக்குது. இந்த 24 வகையான மினரலில் 2 வில்லங்கள் இருக்காங்க. ஒன்று கால்சியம், மெக்னீசியம். இது வந்து நமக்கு கிடைக்கிற தண்ணியில் அளவுக்கு அதிகமாக இருந்தால் அந்த வாட்டரை வந்து ஹார்டு வாட்டர் சொல்கிறோம். அதாவது ஆஸ் பர் ஐஎஸ் ஸ்டாண்டர்ட் 10500 2012 பிரகாரம் பார்க்கும்போது நம்ம யூட்டிலிட்டி, அதாவது யூட்டிலிட்டினா குளிக்கிற தண்ணிக்கும் வாஷ் பண்ணுற தண்ணிக்கும் 100 ppmக்குள்ளே இருந்தால் அது சாஃப்ட் வாட்டர்.
அதுக்கு மேலே இருந்தால் அதை வந்து பியூர் ஹார்ட் வாட்டர் சொல்கிறோம். அதில் நமக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை இருக்குது. அதில் முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அஃபெக்ட் ஆகுறது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஃபிட்டிங்ஸு, ஷவரு, பைப் லைனு இதெல்லாம் வந்து பயங்கரமாக பாதிக்கும். உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா டேப்ஸ், பைப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பைப்போட இன்னர் சைடு வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸில் இந்த கால்சியம் மெக்னீசியம் போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக லேயரில் சர்ஃபேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக லேயர் ஃபார்ம் ஆகிட்டே வந்துன்னா ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு அப்புறம் தண்ணி வந்து ஃப்ளோரேட்டே இருக்குது, ஃப்ளோரேட் ரொம்ப குறைஞ்சிடும், ப்ரெஷர் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடும். இது முதல் பிரச்சனை. ரெண்டாவது, அந்த பைப்பையும் தாண்டி தண்ணி இந்த ஃபிட்டிங்ஸு டேப்ஸுக்கோ அந்த ஷவருக்கோ வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்ஸில் இந்த வெள்ளை வெள்ளையாக படியும் போது முதல் அதோட லுக்கு போயிடும். ரெண்டாவது, அதை சரியான முறையில் திரும்ப முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். குறிப்பிட்ட காலத்தில் அதோட லைஃப் ஸ்பேன் போயிடும். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஷவருக்கு பார்த்தீங்களா, வாங்கின புதுசில் ஷவரில் தண்ணி ஃபாஸ்ட்டாக வரும். பட் அந்த லேயர் போய் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆச்சுன்னா அந்த ஷவரோட ஹோல்ஸ்லாம் பிளாக் ஆச்சுன்னா தண்ணி வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ஷவரில் நம்ம ஊசி வற்றி க்ளீன் பண்ணி தான் அதுக்கு வரும். இதுக்கு அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். அப்புறம் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா அதனுடைய ட்ரம்ஸ் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே திக்காக லேயர் ஃபார்ம் ஆகிருக்கும் ஒயிட் கலரில். அது பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் மெக்னீசியம் போயிட்டு டெபாசிட் ஆச்சுன்னா எஃபிஷியண்ட்டாக துணி வந்து வாஷ் பண்ணாது, அதனுடைய ஆயில் காலம் குறைஞ்சிரும். அப்புறம் சம்டைம் இந்த காஸ்ட்லியான வாஷிங் மிஷினில் உள்ளுக்குள்ளே ஹீட்டிங் காயில் இருக்கும், அதில் லேயர் ஃபார்ம் ஆச்சுன்னா அதனுடைய எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். முக்கியமாக நீங்கள் வீட்டில் கவனிக்க வேண்டியது, எல்லார் வீட்லேயும் பொதுவாக இந்த வாட்டர் ஹீட் இருக்கும். வாட்டர் ஹீட்டில் வாங்கின புதுசில் 10 நிமிஷத்தில் ஹீட் ஆகக்கூடிய தண்ணி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 20 நிமிஷம், ½ hour இந்த மாதிரி ஆகிடும். என்ன காரணம்னா இந்த வாட்டர் ஹீட்டருக்குள்ளே இருக்கிற காயில் போயிட்டு இந்த கால்சியம் மெக்னீசியம் டெபாசிட் ஆச்சுன்னா அது எஃபிஷியண்ட்டாக பர்ஃபார்ம் ஆகாது, அதோட லைஃப் ஸ்பேன் குறைஞ்சிரும், கூடி விட அடிக்கடி நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். இதை விட முக்கியமானது நமக்கு என்னென்னா பிரச்சனை வந்து ஹார்ட் வாட்டரில் மெயினாக ஹேர் ஃபால்ஸ் ஹெவியாக இருக்கும். அதாவது தண்ணியில் இருக்கிற இந்த கால்சியம் மெக்னீசியம் நம்ம ஹேரோட ரூட்ஸில் போய் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா நிறையா குளிக்கும் போது நிறையா அப்படியே கொத்து கொத்தா முடி வரும். லேடிஸ்க்கு தலை சீவும் போது சீப்லேயே அப்படியே கொத்து கொத்தா முடி வரும். காரணம் என்னன்னாக்கா இந்த எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம் தான். அதை விட முக்கியமானது ஸ்கின். சில பேர் பேசிக்கலி அவங்க கலராக இருப்பாங்க, ஹார்ட் வாட்டரில் குளிச்சு அவங்க அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ரஃப்பாக மாறி க்ரீம் போட்டு ஒரு மாதிரி பிளாக்காக மாறுவாங்க. ஸ்கின் இச்சிங்ஸ்னா வர காரணம் வந்து இதுதான். குழந்தைங்களுக்குலாம் வந்து ஹார்ட் வாட்டரில் குளிக்கும் போது ஸ்கின் இச்சிங்ஸ் தான் வரும். அது நீங்கள் டாக்டர் போனால் அவரே சொல்லுவார், முதல்ல தண்ணி மாற்ற சொல்லுவாங்க. ஸோ ஹார்ட் வாட்டர் வந்து ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு எகென்ஸ்டான ஒரு விஷயம். அதை விட நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் இந்த ஹார்ட் வாட்டரில் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்னஸே இருக்காது. பொதுவாக நீங்கள் இந்த ஹீல் ஸ்டேஷனில் போய் குளிச்சிங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக. காரணம் என்னன்னாக்கா, நம்ம குளிக்கும் போது தண்ணி மேலே ஊற்றணும்னா கீழே வந்து தண்ணி ட்ராவல் ஆகி வரும்போது தண்ணி வந்து நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூ மூலிமா ட்ராவல் ஆகும் நார்மலாக. பட் இதே ஹார்ட் வாட்டர் இருந்தால் ட்ராவல் ஆகாது, சரன்னு கீழே வந்துடும். ஆக்சுவலாக நம்ம காலையில் ஏந்து குளிக்கிறோம்ல, அது குளியல் கிடையாது, அது பேர் குளிர்வித்தல். நம்ம ஆளுங்க தான் மாற்றி விட்டாங்க. ஆக்சுவலி குளிர்வித்தல் அப்படின்ற போது சாஃப்ட் வாட்டரில் அந்த தண்ணி வந்து டிஷ்யூலேயே ட்ராவல் ஆகும்போது அன்றைக்கி டே ஃபுல்லாக நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம். பட் ஹார்ட் வாட்டரில் குளித்தா எந்த எஃபெக்டிவாக இருக்காது. இன்ஃபேக்ட் சொட்டிங் அதிகமாக வர காரணம் பிகாஸ் ஆஃப் தண்ணியில் இருக்கிற அளவுக்கு அதிகமாக இருக்க கால்சியம் அண்ட் மெக்னீசியம். நாட் லீஸ்ட் இந்த ஹார்ட் வாட்டர் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எவ்வளோதான் காஸ்ட்லியாக வந்து டைல்ஸு மார்பிள்ஸ் வாங்கி வச்சுருப்போம், அதையும் இந்த கால்சியம் மெக்னீசியம் வந்து விட்டுறாது. பொதுவாக இந்த டைல்ஸ் மார்பிள்ஸில் இந்த ஹார்ட் வாட்டர் வீட்டில் க்ளீன் பண்ணும்போது தண்ணி போய் அப்படியே ஸ்டோர் ஆகி இந்த ஒரு ட்ராப்பாக இருக்கும்போது அது ஒரு கூடிய விரைவில் ஒரு லாங் டைம் பார்க்கும்போது அப்படியே டைல்ஸ் மார்பிள்லாம் ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளையாக படிஞ்சிருக்கும். கொஞ்ச நாள் அது பேச்சஸாக வரும். இந்த டைல்ஸ் மார்பிள்ஸ் லுக்கே போயிடும். இந்த கார்னர் எட்ஜெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பீல் ஆகிட்டே வரும், பிச்சுட்டு வரும், அப்படியே ஒரு பேட்சாக வரும். இதுக்கும் மெயின் காரணம் தண்ணியில் இருக்க எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். அண்ட் நம்ம என்ன தான் காஸ்ட்லியான கிளாத் யூஸ் பண்ணாலும் அந்த கிளாத்தில் இந்த டிடர்ஜென்ட் மூலமாக ரியாக்ட் ஆகிறதால சீக்கிரமாக பீல் ஆகிடும். அதை நம்ம வந்து அந்த டிடர்ஜென்ட் இந்த எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம் மூலிமா அப்படியே இந்த கிளாத் வந்து ஒரு மாதிரி டல்லாக ஆகிடும். இதுக்கு எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம் தண்ணியில் இருக்கிற எக்ஸஸ் கால்சியம் மெக்னீசியம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஓரளவு ஹார்ட் வாட்டர்னா என்னென்னு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இந்த ஹார்ட் வாட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு வேர்ல்டுலேயே 2 ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜி, இன்னொன்று வந்து வாட்டர் சாஃப்ட்னர். பட் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னாலஜின்றது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராசஸ். அதையும் மீறி சொசைட்டிக்கு நம்மளே எகெயின்ஸ்டாக இருக்கும். தண்ணி வாட்டர் வேஸ்டேஜ் ஹெவியாக இருக்கும், ரெக்கரிங் காஸ்ட் ஹை, இபி அதிகமாகும். பட் அதனால் பொதுவாக ஆரோ வந்து நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பட் பெஸ்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் வாட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு வாட்டர் சாஃப்ட்னர் தான். ஸோ வாட்டர் சாஃப்ட்னர் தான் பெஸ்ட் சொல்யூஷன்.